வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்க்கலாம். இது சளி இருமல் இருக்கிறவங்க இந்த கற்பூர இலையை சாப்பிட்லாம், கஷாயம் வச்சும் சாப்பிட்லாம். அந்தமாரி சாப்பிடாதவங்க நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். கஷாயம் அதுமாரி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், செடியில் இந்த கற்பூரவள்ளியை பறிச்சிருக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடியில் பறித்து அந்த கற்பூரவள்ளி இலையை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். கற்பூரவள்ளிக்கு ஓமவல்லின்ற ஒரு பேரும் உண்டு. இலையில் இருக்கிற இந்த காம்பை கட் பண்ணி செய்யலாம், இல்லை அப்படியேவும் செய்யலாம். குட்டீஸ்லாம் கற்பூரவள்ளி இலையை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி செய்து கொடுக்கலாம். பஜ்ஜி மாவை நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/2 கப்பு, கடல மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு. இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடல மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா பஜ்ஜி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்கும். கற்பூரவள்ளி இலை சாப்பிட்றதுனால நமக்கு தொண்டை புண்ணு, செரிமானம் இதெல்லாம் சரியாகும். மாவை இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். துளசியும் கற்பூரவள்ளி இலையும் சாறு பிழிஞ்சு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இதனால் நெஞ்சு சளி, மூக்கடைப்பு சரியாகும். ஸ்டவ்வில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். சூடானதும் அந்த எண்ணெயை கொஞ்சம் அந்த மாவுலே ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கற்பூரவள்ளி இலையை ஒவ்வொன்றா போட்டு நல்லா திருப்பி திருப்பி மாவில் விட்டுட்டு கையில் விற்கிற பஜ்ஜி மாவுலேயும் இது மாதிரி போடலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இந்த எண்ணெயிலே போட்டு எடுத்துடலாம். மழை காலத்தில் இந்த மாதிரி பஜ்ஜி செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பெரியவங்களுக்கு நம்ம பெருசாக கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ குட்டீஸ்க்கு சின்ன சின்ன கற்பூர இலையாக எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க குட்டீஸ். கற்பூரவள்ளி இலையை போட்டு தான் பஜ்ஜி செய்திருக்கேன்னு சொல்லாதீங்க. குட்டீஸ்க்கு ஏற்கனவே சொல்லிட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த இலையோட ஞாபகம் தான் உங்களுக்கு இருக்கும். கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.